ஹலோ. விடுவானா என்ன? இப்போது அவள் தனியாக இருக்கிறாள் என்று அவனுக்கு செய்தி கிடைத்ததே தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை. அவள் எங்கிருக்கிறாள் என்று அவளை தேடும் பொழுதுதான் அவள் தற்போது யார் கையில் இருக்கிறாள் என்பதே நினைவு அவனுக்கு தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் அவன் சற்று நினைவு கூர்ந்து பார்த்தான். சில வருடங்களுக்கு முன்பு கௌரியை சந்தித்த நாள் முதலிலிருந்து அவளை காதலித்து வந்தான் பரத். அப்பொழுதே அவளை தனக்கு சொந்தமாக்கி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவனை தனது தாத்தா மற்றும் அவனது குடும்பத்தினர் அனைவரும் தடுத்து விட்டனர். கௌரியை ஒவ்வொரு விதமாக துன்புறுத்த ஆரம்பித்தனர். அதனாலேயே பரத் அவளிடம் நெருங்க முயற்சிக்கவில்லை. தான் அவளிடம் நெருங்க முயற்சித்தால் அவள் தன் குடும்பத்தினரால் துன்புறுத்தப்படுகிறாள் என்பதை அறிந்தவனால் அவளிடம் நெருங்க முடியவில்லை. ஆதலால் அவளை தூரத்தில் இருந்தே பாதுகாத்தான் பரத். இந்த நிலையில் வெளிநாட்டில் இருக்கும் தனது தொழில் அதில் ஏற்பட்ட குளறுபடியின் காரணமாக அதை சரி செய்ய சென்றிருந்தான். இந்த சில வருடங்களில் அவனுக்கும் கௌரிக்கும் நடுவே இருந்த அந்த சிறிய சுவரை இன்னும் பெரிதாக்கி வைத்து விட்டார் பரத்தின் தாத்தா. தற்போது வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்த பரத்திற்கு அவள் ஆதியின் கையில் இருப்பது நினைத்து கவலையாகி போனது. காரணம், ஆதியை பொறுத்தவரை பெண் என்றால் அது சில மணி நேரம் போதை, அவ்வளவுதான். அது மட்டுமல்லாமல் அவன் யாரையும் மதிப்பது கூட கிடையாது. அன்பு காதல் என்றால் என்னவென்று கேட்பவன். ஆனால் அதற்கு நேர்மாறாக கௌரியோ அன்புக்கும் காதலுக்கும் இலக்கணமானவள். இதை நினைத்த அவனோ இல்ல ஆதிக்கிட்ட கௌரி இருக்கவே கூடாது என்று தனக்குள் புலம்பிக் கொண்டான். ஆனாலும் என்ன செய்வது? கடவுள் எழுதி வைத்த விதியின்படி அல்லவா நடக்கும். இங்கே டேபிளுக்கு அடியில் ஒருவர் மீது ஒருவர் படுத்த நிலையில் இருவரின் கண்களையும் தங்களை மறந்த நிலையில் பார்த்து கொண்டிருந்தனர் கௌரி மற்றும் ஆதி. சற்று நேரத்தில் பிருத்திவி அந்த அறையை விட்டு சென்று விட்டதை உறுதி செய்தவன் மெல்ல கௌரி மீதிருந்து எழுந்து டேபிளுக்கு கீழ் இருந்து மெல்ல எட்டி பார்த்தான். தற்போது அறையில் யாரும் இல்லாததை உறுதி செய்தவன் அங்கிருந்து எழுந்து சென்றான். அவனுக்கு பின்னாலேயே எழுந்து சென்றவள் அவனுக்கு முன்னால் சென்று ஆதியை வழிமறைத்து நின்றாள். ஆதியோ அறை கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் அறைக்குள் வந்து தன் இருக்கைக்கு செல்ல தன் கோட்டை சரி செய்தவாறு செல்ல முயன்றான். அந்த நேரத்தில்தான் கௌரி அவனை வழிமறித்து நின்றாள். கௌரியை கேள்வியாக பார்த்தவன் என்ன என்று புருவத்தை உயர்த்தி கேட்க, உடனே கௌரி தனது போனை எடுத்து அதில் அவள் எடுத்து வைத்திருந்த அக்ரிமெண்ட் போட்டோவை எடுத்து அவன் முன்பு காண்பித்து,
என்ன இது என்று கேட்க ஆதியோ கேலியாக அவளை பார்த்து அந்த போனையும் ஒருமுறை பார்த்துவிட்டு, இதுவா, இது போன், இது கூட உனக்கு தெரியலையா என்று கேட்டான். கௌரியோ, இது போன்னு எனக்கு தெரியாதா, இதுக்குள்ள இருக்கிறது என்னன்னு கேட்டேன். மீண்டும் ஆதி நக்கலாக, இதுக்குள்ள என்ன இருக்கு, இதுக்குள்ள எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு என்று நக்கலாக கூறினான். உடனே கௌரி, இந்த மாதிரி நக்கலா பேசுறதெல்லாம் வேணாம் மிஸ்டர் ஆதித்யா, எனக்கு உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, அதனால தான் கேட்கிறேன். எதுக்காக இந்த அக்ரிமெண்ட்ல என்ன நேத்து படிக்க கூட விடாம சைன் போட வச்சீங்க என்று கேட்டாள். உடனே ஆதித்யா லேசாக சிரித்தவன், ஓ படிச்சிட்டியா என்று கேட்டான். படிச்சனாலதான் வந்து நிக்கிறேன், எனக்கு இதுக்கான விளக்கம் சொல்லுங்க என்று கேட்டாள். ஆதியோ ஸ்டைலாக டேபிள் மீது சாய்ந்தவன், இப்போ உனக்கு அதுல என்ன பிரச்சனை, எல்லாம் கரெக்டா தானே இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த அக்ரிமெண்ட் உனக்கு பிடிக்கல, கிழிச்சு போட்டுட்ட, ஸோ அதான் இந்த அக்ரிமெண்ட்ல உன்னை சைன் போட வைக்கணும்னு இப்படி பண்ண என்று கேஷுவலாக கூறினான். கௌரியோ மீண்டும் கோபமானவள், இங்க பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் அக்ரிமெண்ட்ல என்னால சைன் போட முடியாது என்று அவள் கூறினாள். உடனே ஆதித்யா, அதான் சைன் போட்டுட்டியே, இதுக்கப்புறம் உன் சைன் எனக்கு எதுக்கு என்றான். உடனே தலையை சிலுப்பி கொண்டவள், இங்க பாருங்க மிஸ்டர் ஆதித்யா, எனக்கு இதுல சம்மதம் கிடையாது, பட் நீங்க என்ன நேத்து என்று தடுமாறியவளை பார்த்து, என்ன உன்னை நேத்து நான் என்ன பண்ணேன், நான் உன்னை எதுவுமே பண்ணல, சிம்பிளா சைன் போட்டுட்டு கிளம்புன்னு சொன்னேன், நீயும் நான் படிச்சு பார்த்துக்கிறேன், அப்புறமா படிச்சு பார்த்துக்கிறேன், போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். நான் உன்னை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணனா, இல்லை உன்னை நான் ஏதாவது கஷ்டப்படுத்தினா, மிரட்டினா என்று கேட்டான். கௌரியோ, ஆமால, அவர் என்ன எதுவுமே பண்ணலையே, அட பாவி, குறுன்னு பார்த்து என்ன சைன் போட வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்ணேன்னு கேக்குறானே, இப்ப நான் இவனுக்கு என்ன பதில் சொல்ல என்று தன் மனதில் குமுறியவள் பாவமாக அவனை பார்த்து, இங்க பாருங்க ஆதித்யா சார், என்னால இது சம்மதிக்க முடியல, என்னால இதுக்கு உடன்பட முடியாது என்று அவள் கூற, உடனே ஆதித்யா அவளிடம் நெருக்கமாக வந்தவன், என்ன அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்கு உடன்பட முடியாதுன்னு எனக்கு தெளிவா சொல்லு, உனக்கு எந்த பாயிண்ட் பிடிக்கலன்னு சொல்லு என்று கேட்டான். உடனே சற்று மெடுக்காக நிமிர்ந்தவள், எனக்கு அதுல இருக்கிற ஒரு சில பாயிண்ட் சுத்தமா பிடிக்கல, அது என்னால பண்ண முடியாது என்றாள். என்ன பண்ண முடியாது என்றவள், அதுல கான்ட்ராக்ட் பீரியட் 3 years ஓகே தான், குழந்தை வளர்ந்து அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் போது ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனா அது என்ன உங்களுக்கு வாய்ப்பில்லை, என்னால் அந்த வைஃப் கேரக்டர்லாம் பண்ண முடியாது என்றாள். உடனே ஆதித்யா, வைஃப் கேரக்டர் ஒன்றும் வெளியே தெரிகிற மாதிரியெல்லாம் இல்லை, அது குழந்தைக்காக தான் என்றான். இருந்தாலும் இது அக்ரிமெண்ட்ல இருக்கு, ஸோ தேவைப்படுற இடத்துல நான் குழந்தைக்கு அம்மாவாகவும் உங்களுக்கு வைஃபாகவும் நடந்துக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம், என்னால் இதெல்லாம் முடியாது என்றாள். நான் ஒன்றும் உங்களுக்கு லீகலி வைஃப் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னை ஆட்டி படைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னால் இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கும் நிறைய பர்சனலி ஒர்க்ஸ் இருக்கு என்றாள். உடனே ஆதித்யா அவளை பார்த்து, ஓஹோ பர்சனலி ஒர்க்ஸா, இங்கே பாருங்க மிஸ் கௌரி, இப்போ நீங்க மிஸ் கௌரி கிடையாது, மிஸ்ஸஸ் ஆதித்யா, அதை புரிஞ்சுக்கோங்க, லீகலி நவ் யூ ஆர் மை வைஃப் என்று மிகவும் துடுக்காக கூறினான். அதை கேட்டவளுக்கோ உள்ளூர புகைய ஆரம்பித்து விட்டது. என்னது என்னது என்ன சொன்னீங்க, நவ் ஐ எம் யுவர் வைஃப், அது எப்படி சாத்தியம், நான் உங்க வைஃப் கிடையாது, நம்ம 2 பேருக்கும் எப்போ மேரேஜ் ஆச்சு, அண்ட் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்று அவள் சத்தமாக கூற, அதே நேரத்தில் உனக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு மிஸ் கௌரி என்றான் சத்தமாக ஆதித்யா. உடனே ஷாக்கானவள், என்ன சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு என்று தடுமாறியபடி கேட்டவளை பார்த்தவன் அவள் கையை பிடித்து தன் அருகில் இழுத்து கொண்டு அவள் கண்களை பார்த்து, மிஸ்ஸஸ் கௌரி, நான் ஆதித்யா வர்மா, என்கிட்டயே நீங்க என்ன நினைக்கிறீங்க, என் வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வரானா அவளை பத்தி நான் விசாரிக்காம இருப்பேன்னு நினைக்கிறியா, உன் குழந்தை செத்து போனது அண்ட் உன் ஹஸ்பண்ட் உன்னை விட்டு போனது எல்லாமே எனக்கு தெரியும், உன் லைஃப்ல என்ன நடந்துச்சு என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும், நான் ஒன்றும் சும்மா எல்லாம் இங்க இல்லை,
எனக்கு எதுவுமே தெரியாம தான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வேர்ல்டில் டாப் லிஸ்ட்ல இருப்பனா என்று கேட்டான். உடனே அவனை நிமிர்ந்து பார்த்தவள், நீங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுதான் என்றாள். உடனே ஆதித்யா அவள் கையை விடுவித்தவன், ஆமா, நான் எல்லாமே தெரிஞ்சனால தான் இந்த முடிவை எடுத்தேன். ஐ நீட் யூ நவ் என்று கூறினான். உடனே அவனிடமிருந்து சற்று விலகியவள், வாட் என்று கேட்டாள். ஆமா, எனக்கு நீ வேணும், என் குழந்தைக்கு நீ அம்மாவா வேணும், அண்ட் எனக்கு வைஃபாலாம் இல்லை, எனக்கு தேவைப்படும் போது நீ எனக்கு வைஃபா இருக்கணும் என்று கண்டிஷன் போட்டான். ஆனால் கௌரியோ, வாய்ப்பே இல்லை, எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? சி, அக்ரிமெண்ட் ரிலேட்டடா மட்டும்தான் நான் உங்களுக்கு வைஃப், மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்கக்கூடாது, தேவையில்லாம கண்டதையும் பேசாதீங்க, சரியா என்றாள். உடனே ஆதித்யா, சரி ஓகே, இப்போ ஒரே ஒரு வாட்டி அக்ரிமெண்ட் படி நீ எனக்கு வைஃப் தானே, இப்போ நீ குழந்தையோட இருக்க, என்ன ஒரு வாட்டி மாமான்னு சொல்லு என்றான் விளையாட்டாக. உடனே கௌரியோ, என்னது, நான் மாமான்னு சொல்லணுமா? நோ, வாய்ப்பே இல்லை, என் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை இனிமே வரவே வராது என்றாள். உடனே லேசாக சிரித்த ஆதித்யா, ஒன்ன உன் வாயால என்னை அப்படி கூப்பிட வைக்கிறேன் கௌரி என்று கூறினான். அவனை திமிராக பார்த்தவள், நான் கௌரி, நான் ஒரு விஷயம் முடிவெடுத்தா எடுத்ததுதான், மாட்டேன், சத்தியமா கூப்பிட மாட்டேன் என்றாள். உடனே சிரித்தவன், பார்க்கலாம் ஆதித்யாவா கௌரியான்னு என்று சிரித்துக்கொண்டே தன் தலையை அழகாக கோதியவன் அவன் இருக்கைக்கு சென்று அமர்ந்தான். சற்று நேரம் அந்த இடத்திலேயே நின்ற கௌரி அவனை பார்த்து, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றாள். சரி கேளு என்று ஆதித்யா கூற, ஆக்சுவலி நான் வேலைக்கு போலான் இருக்கேன், எனக்கு வீட்லயே இருந்து வேலை செய்யறதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் ஒர்க் ஏதாச்சும் பண்ணலான் இருக்கேன் என்றாள். உடனே ஆதித்யா, ஏன், குழந்தைய பார்த்துக்கிறதே உனக்கு பெரிய வேலை தானே, உனக்கு வேற என்ன பிரச்சனை என்றான். இல்லை, நான் என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் நான் விட்டு கொடுக்க விரும்பலை, நான் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், ஏதாவது ஆஃபீஸ் நானே போய் பார்த்துக்கிறேன் என்று கூறவும் ஆதித்யாவோ, இங்கேயே ஒர்க் இருக்கு, டெய்லி இனிமே என் கூடவே வா ஆஃபீஸ்க்கு, எனக்கு பிஏவா இரு, அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் 2 டேஸில் உனக்கு வந்துடும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ என்று ஈஸியாக கூறிவிட்டான். உடனே கௌரியும் சிரித்து கொண்டே தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றாள். செல்லும் அவளையே பார்த்த ஆதித்யா, குவைட் இன்ட்ரெஸ்டிங் கௌரி, நான் உன்னை சரியாக தான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, எனக்கு இது கூட பிடிச்சிருக்கு, பாவமாக இருக்கிற மாதிரி இருந்த, ஆனால் நீ பாவம் இல்லை, உன்கிட்ட எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் நிறையவே இருக்கு, ஐ திங்க் ஐ வில் என்ஜாய் இட் என்று அழகாக கூறியவன் சிரித்து கொண்டே தன் கையில் இருந்த பேனாவை சுழற்றியபடி அதை பார்த்து கொண்டே இருந்தான். அப்பொழுது மீண்டும் அறைக்குள் வந்த பிருத்திவி, என்னடா மச்சான், எவ்வளோ நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன், என்ன கௌரி முகத்துல ஈயாடல, கோபமாவே போற மாதிரி இருக்கு, அக்ரிமெண்ட் பத்தி ஏதாவது சொல்லிட்டியா என்று கேட்டான். உடனே ஆதித்யா, சொல்லிட்டியாவா, அவ சைனே போட்டுட்டாடா என்று கூறவும் அதிர்ச்சியான பிருத்திவியோ, என்ன மச்சான் சொல்ற என்று ஆர்வமாக அவன் அருகில் சேரை இழுத்து போட்டு அமர்ந்தான். பிருத்திவியோ, என்ன மச்சான் சொல்ற, சீக்கிரமா சொல்லு, என்ன நடந்துச்சு என்று கேட்க ஆதியோ, அதுவா, அது சின்ன ஒரு ட்ராப் தான், அதுல ஈஸியா அவளே போட்டுட்டா, நான் அவளை மிரட்டவோ இல்ல கொஞ்சவோ கெஞ்சவோ இல்ல ஃபோர்ஸ் பண்ணவோ எதுவுமே பண்ணல, அவளாவே சைன் போட்டுட்டா, அந்த சைனை அவ படிக்க வேற செய்யலடா, அததான்
அவன் ஏதோ சொல்ல ஆதித்யா அவன் தலையில் ஒரு கொட்டு விட்டவன், வாய மூட்ரா, உன் மண்டைய பொளந்துருவேன். எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு. கௌரி எப்படி சமாளிக்க போறேன் அப்படிங்கிறது தெரில. இந்த லட்சணத்துல இவளுங்க வேற, ஷப்பா, என்ன லவ் பண்றேன்னு சுத்திக்கிட்டு திரியிறாளுங்க. இப்போ கௌரி வந்திருக்கான்னா அவளை என்ன பண்ணுவாளுங்கன்னு தெரியலையே என்று நினைத்த ஆதி பிருத்திவியை பார்த்து, நீ எதுக்கும் பிரியங்கா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, அப்புறம் ரேஷ்மா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. கௌரிய நான் பாத்துக்கிறேன். என்னோட டார்கெட் ஃபுல்லா கௌரி தான், புரியுதா என்று ஆதித்யா கூறவும், பிருத்திவியோ, டேய், நீ கௌரி பின்னாடி போடா, அவளுங்க கிட்ட என்ன எதுக்குடா கோத்து விடுற என்று அவன் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இவளுங்க 2 பேரையும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். எனக்கு கௌரி தான் முக்கியம். கௌரிய இப்போ வரைக்கும் அட்டாக் பண்றதுதான் என் வேலை. கௌரிய நான் மடிய வைக்காம விட போறது இல்ல என்று கூறிய ஆதியை சற்று நேரம் பார்த்தவன், என்ன சொல்ற நீ? ஏண்டா, உனக்கு மடியாத பொண்ணுங்களாடா என்று கேட்டான். உடனே ஆதித்யா, கௌரி எனக்கு மடியிற பொண்ணு கிடையாது மச்சான். அதனாலதான் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவ வீட்டுல இருந்து எத்தனை வாட்டி தப்பிச்சு போக முயற்சி பண்ணான்னு உனக்கே தெரியும்ல. ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட மாட்டிக்கிட்டா. அவளுக்கே டவுட்டு தான், எப்படி அவ தப்பிச்சு போகும்போது நான் அங்க இருக்கேன்னு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த அம்மாக்கு விட தெரியல. ஆனா அவளை இப்ப லாக் பண்ணி வேற வச்சிருக்கனா, 3 வருஷத்துக்கு எங்கன விட்டு எங்கேயும் போக மாட்டா. எனக்கு 3 வருஷம் டைம் இருக்கு. ஆனா எனக்கு அந்த 3 வருஷத்துக்குள்ளயாவது அவ மனச என் பக்கம் திருப்பி ஆகணுங்கிற ஒர்க்ல இருக்கேன். ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா என்று கூறிவிட்டு ஆதி அங்கிருந்து எழுந்து சென்றான். அவன் செல்லும் அவனையே பார்த்த பிருத்திவியோ, என்ன இவன் பிரச்சனையில மாட்டிப்பான்னு வார்ன் பண்ண வந்தா என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு போறான். நல்லா வருவடா, நான் மட்டும் ஏன் பிரச்சனையில மாட்டிக்கணும்? அதான் இருக்கானுங்களே நமக்குன்னே 2 பேரு, நான் மட்டும் ஏன் மாட்டிக்க போறேன்? ஃப்ரெண்ட்ஸுன்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஃப்ரெண்டுக்கு உதவி பண்றதுல எங்களெல்லாம் அடிச்சுக்க ஆளே இல்லை என்று கூறியவன் தன் போனை எடுத்து தன் மற்ற நண்பர்களையும் வரவழைத்து கொண்டான். அண்ட் இன்னைக்குள்ள எபிசோட் இவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தேங்க்யூ, பாய்.